ஹலோ மக்களே, வெல்கம் டு மும்பை ஃப்ளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். எல்லா இடமும் வெயில் அடிச்சு கொளுத்துதுங்க. சில்லுன்னு ஒரு சாதத்திற்கு சுருன்னு ஒரு சட்னி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வாங்க சுருன்னு சட்னி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இப்போ மிளகாய் வெங்காய சட்னி அரைக்க போகிறோம். காஞ்ச வத்தல் ஒரு 15 எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் 100 கிராம், பூண்டு 4, எண்ணெய், உப்பு, புளி, கருவேப்பிலை, இவ்வளோ தாங்க நம்ம சேர்க்க போகிறோம். வத்தல் பாருங்க, நான் மொத்தத்தில் 20 வத்தல் எடுத்துருக்கிறேன். அதில் 5 வத்தல் வந்து காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கிறேன். அது கொஞ்சம் கலர் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துருக்கிறேன். நீங்கள் இல்லைனா அதே வத்தல் கூட நீங்கள் வந்துட்டு ஒரு 15 வத்தல் மட்டும் சேர்த்துக்கலாம். கலர் வேணுங்கிறவங்க மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லை காரம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வத்தல் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த 20 வத்தலுக்கு நான் போடுற இந்த வெங்காயம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இப்போ ஊற்றிருக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் நம்ம இந்த 20 வத்தல் வந்து சேர்த்து கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப புகை வந்துடும், இருமல் வரும். லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ நம்ம எடுத்துடலாம். எல்லாமே கருப்பாகுங்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இப்படி கொஞ்சமாக கருப்பாக ஆரம்பித்த உடனே நம்ம எடுத்து ஆற வச்சிடலாங்க. இதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இல்லை நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கணுன்னா மொத்தமாக 1/4 கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 4 பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம். இல்லை மொத்தத்தில் வந்துட்டு பெரிய வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எப்படினாலும் நம்ம விருப்பம்தான். இல்லை பாதி கூட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. நான் ஒரு 3/4 ஸ்பூன் மட்டும்தாங்க உப்பு சேர்த்துருக்குறேன். ஏன்னா சட்னி அரைக்கிறப்போ உப்பு வந்துட்டு இல்லைனா அதிகமாகிடும். உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் கூட போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, புளி ஒரு நெல்லிக்காய் அளவுங்க. நான் உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்துட்டு போட்டிருக்கிறேன். இது லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இப்படி வதங்கினா போதும். இனி நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வத்தல் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த வத்தலை போட்டு ஒரு சுற்றி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு சுற்றி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இவ்வளோதான் போட்டு சுற்றி எடுத்தாச்சு. இனி மறுபடியும் இந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. விருப்பம் இருக்கிறவங்க வெல்லம் சேர்த்துக்கோங்க, விருப்பம் இல்லாதவங்க அதை அப்படியே மறந்துடுங்க. இந்த சட்னி வந்துட்டு நல்லா காரசாரமாக நல்லா இருக்குங்க. இந்த வெல்லம் போட்டால் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, ஒரு சுற்றி எடுத்துட்டேன். இனி அந்த மீதம் இருக்கிற 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். மொத்தமாக நம்ம அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் நீங்கள் அரைச்சி எடுக்கணும். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இப்படி கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நம்ம லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. பாருங்கள், நான் ஜில்லுன்னு அப்படியே தயிர் சாதம் எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோ போதும். இவ்வளோ தயிர் சாதத்துக்கு நமக்கு இவ்வளோ போதும். ஊறுகாய் மாதிரி தான் நம்ம தொட்டுக்கிட போகிறோம். பார்த்தீங்களா, கொஞ்சமாக எடுத்து கொஞ்சமாக வச்சு சாப்பிட்ணுன்னு விரும்புகிறவங்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இல்லை எண்ணெய் மாதிரி கொஞ்சம் நிறைய எடுத்து சாப்பிட்ணுன்னு விரும்புகிறவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய எடுத்து இப்படி சாப்பிடுங்க. ஆஹா, சூப்பராக இருக்குங்க.